செல்வங்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 17 சிறிய உருவம் பெரிய உலகம் எனும் பாடத்தில் உள்ள சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். தற்பொழுது பாடம் 18 விரும்பி வேலை செய்யலாம். விரும்பி வேலை செய்யலாம் என்னும் தலைப்பில் உள்ள ஒரு பாடலை பார்ப்போம். வீட்டில் வேலை செய்யலாம், விரும்பி நாமும் செய்யலாம். படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். வீட்டில் வேலை செய்யலாம், விரும்பி நாமும் செய்யலாம். படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். இந்த வேலை பெரிதென ஏற்றத்தாழ்வு இல்லையே, எந்த வேலை ஆயினும் எல்லோருமே செய்வோமே. இந்த வேலை பெரிதென ஏற்றத்தாழ்வு இல்லையே, எந்த வேலை ஆயினும் எல்லோருமே செய்வோமே. என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க? நாம் எல்லா வேலையுமே என்ன பண்ணணும்? விரும்பி செய்யணும். சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நாமளும் அதை விரும்பி செய்யணும். இந்த வேலை இவங்க தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யணும். இந்த வேலையை ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு எந்த வேலையுமே கிடையாது. எல்லா வேலையுமே சமமாக எடுத்து நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயிற்சி. ஒழித்து பழக. செய்யலாம், பெருக்கலாம், கழுவலாம், மடிக்கலாம், வாங்கலாம், வளர்க்கலாம், வைக்கலாம். படித்தும் எழுதியும் பழக. வீடு, வேலை, செடிகள், தரை, உடை, கடை, தண்ணீர், படுக்கை, ஏற்றத்தாழ்வு. அடுத்தது பொருத்துக. இது உங்களுக்குரிய வீட்டு பாடம். சரிங்களா? நீங்கள் தான் இதை என்ன பண்ணணும்? பொருத்தணும். நம்ம அந்த பாடலில் படித்ததை வச்சு நீங்கள் பொருத்தணும். படுக்கை, இதில் மடிக்கலாமா, நட்டு வளர்க்கலாமா, சுருட்டி வைக்கலாம், பொருட்கள் வாங்கலாம், கழுவலாம். இது எது சரியோ அதுக்கு நீங்கள் படிச்சுட்டு அதை நீங்கள் அதுக்குரிய நம்பர் இங்கே போடணும். என்ன இங்கே போடணும்? உடுத்தும் உடைகள், கடையில், உண்ணும் தட்டை, செடிகள். அதுக்கு இங்கே இருக்கக்கூடியது எந்த விடை சரியாக இருக்கோ அது நீங்கள் அதுக்குரிய எண்ணெய் இங்கே போடணும். அந்த வினாவுக்குரிய எண்ணெய் இந்த சரியான விடையில் போடணும். அடுத்தது பார்த்தோமா, இப்போ விண்வெளியை அடைந்தவர்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏற்றத்தாழ்வு இல்லை. சரிங்களா? இந்த வேலைக்கு ஆண் தான் செய்யணும், இந்த வேலை பெண் தான் செய்யணும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாது. இப்போ பார்த்தோமா, இந்த விண்வெளி அடைந்தவர்கள் பார்த்தோமா, ராகேஷ் சர்மா ஆண் வச்சுக்கோங்களேன், ஆண் இல்லைங்களா? ஆண் அவர். கல்பனா சாவ்லா யார்? பெண் இல்லைங்களா? இப்போ விண்வெளியை ஆணும் அடைஞ்சாங்க, பெண்ணும் சென்றடைஞ்சாங்க. சிகரம் தொட்டவர்கள் ஹிலாரி நார்கே, பச்சேந்திரி பால். சரிங்களா? இதுலேயும் அப்படி தான். பளுதூக்கும் வீரர்கள் மல்லேஸ்வரி, ஜெரிமி. சமையல் கலைஞர்கள். சமையல் பெண்களுக்கு மட்டும்தான் உரித்தானது அப்படிங்கிறதே கிடையாது இல்லைங்களா? மஸ்தானம்மா, தாமோதரன் இல்லையா? பெண்களுக்கு நிகராக ஆண்களும் சமையலில் இருக்காங்க. படத்திற்குரிய செயலை எழுதுக. இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்க? நீந்துகிறான், இங்கே படிக்கிறான். அடுத்துல பாடுகிறாள், அடுத்துல விளையாடுகிறான். அடுத்த படம் உங்களுக்குரிய வீட்டு பாடம். சரிங்களா? இந்த 2 படத்துக்குரியதை நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலேயே எழுதலாம். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கிறத உங்களுடைய புத்தகத்திலேயே எழுதலாம். நன்றி மாணவர்களே.